தாவேக்கா பண்ணக்கூடிய தவறு ஒரு ரொம்ப மெத்தனமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த மெத்தனம் தான் இன்னும் அவங்க வேகமாக ஓடும். அரசியல் களம்ங்கிறது ஒரு சினிமா ரிலீஸ் மாதிரி கிடையாது. இது வேறொரு களம். இது ரொம்ப சூடான களம். சீமான் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் விஜய் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இல்லை அதற்கு சாத்தியமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. நாம் தமிழரோடு விஜய் கூட்டணி வச்சாருன்னா அது ஒரு மானங்கட்ட பொழப்பு. தூக்கு போட்டு தொங்கினாலும் தொங்கினே வழியா அதிமுக போகணும் இன்னைக்கு அங்கே போய் உட்காந்துருக்காருன்றப்ப அரசியல் எது வேணா நடக்கலாம் தானே? இல்லை அரசியலில் நடக்கலாம். அதுக்காக இன்னொரு மக்கள் நல கூட்டணியா வந்துடும், 2வது வருஷம்னா வந்துடும் பயம் விஜய்க்கு இருக்கு. உண்மை அதுதான். அவரே நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. விஜய் நேரில் பார்த்து சந்தித்து கட்சியில் சேரணும்னு விரும்பின பல பேரை அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் எங்கே போகிறாரோ அங்கே தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒருவேளை மக்கள் இல்லைங்க விஜயே ஆட்சியில் வரட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் இப்போ பார்த்தோம்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 60 நாட்கள் தான் இருக்குது. அலைன்ஸ் எல்லாருமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த திமுக சைடு ஒன்று, அதிமுக சைடு ஒன்று அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ காலையிலேருந்து விஜய் சார் மட்டும் தான் இன்னும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலை. இன்னைக்கு காலையிலேருந்து போகக்கூடிய நியூஸ் என்னன்னா, சீமான் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் விஜய் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. முதல்ல சீமான் அவர்களை எடுத்துப்போம். சீமான் அவர்களோட விஜய் பேச்சுவார்த்தை ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒரு மாதிரி உறுதியான தகவலாக தான் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதற்கு சாத்தியமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அது ஒருபோதும் நடக்காதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். இன்னொன்று சீமானுடைய சமீபத்திய பேச்சு, சீமானுடைய அல்லக்கைகள் பேசுகிற பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜயை அவங்க எவ்வளவு தரக்குறைவாக கேவலமாக அசிங்கமாக அருவருப்பாக பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டாங்க. இதற்கப்புறம் அந்த கூட்டணி அப்படிங்கிறது கனவிலும் நடக்காத ஒன்று. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். ஒரு டிடிவியும் ஒரு எடப்பாடியும் சேர்ந்து ஒரு மேடையில உட்கார்ந்து இல்லையா அப்படின்லாம் கேள்விகள் எழுப்பலாம். ஆனால் அவங்க பேசினது எல்லாமே நாகரிகமான முறையில். ஆனால் சீமானோடு இருக்கிற அந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் விஜயை பற்றி பேசுவதெல்லாம் ரொம்ப அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருக்கு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில விஜய் சேர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு ஆதாயத்தை ஒருபோதும் விஜய் விரும்பவும் மாட்டார். ஸோ அதனால அது நடக்கவே நடக்காது. 100% நடக்காது. நான் உறுதியா நம்புறீங்க? ஆமா, அப்படி நடந்ததுன்னா முதல்ல விஜயை சட்டை பிடிச்சி கேள்வி வைக்கிறவன் நானா தான் இருப்பேன். ஓகே, அதனால அது நான் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா வேண்டுறேன். ஓகே, ரைட்டா? அப்புறம் நீங்க மருத்துவர் ஐயா சொல்றீங்க, பெரியவர். அவர் திமுகவோடு பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அங்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்பொழுது எப்படி ராமதாஸ் அங்க போக முடியும்? அவருடைய பாமக அங்க போவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு பல பேர் சொன்னா கூட திருமாவளவனுடைய இந்த சாஃப்ட் அப்ரோச் எல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கு தடை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்மை காலமா அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவர் இந்த அணிக்கு வந்தால் கூட நாங்க இந்த கூட்டணியில இருப்போங்கிற அளவுக்கு தான் அவர் பேசுறாரு. அதை மறைமுகமா அவர் எப்படி எல்லாம் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்றாரு. இன்னொரு கூட்டணி இங்க வருவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்களுக்கு விரும்பாதவர்கள் வந்தா கூட நாங்க அதை ஏத்துப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. அப்ப அங்க எந்த பிரச்சனையும் இல்லாத போது அவர் இதுக்கு விஜயை நோக்கி வரணும். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, அங்க போனீங்கன்னா நீங்க திமுக சின்னத்துல நிக்கணும். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுக்குதோ அதுல நிக்கலாம். தாவேக்காவை பொறுத்தளவுக்கு அந்த சலுகை ஒண்ணு இருக்கு. இப்போ திமுகவுக்கு போனீங்கன்னா மற்ற சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவேக்காவில் அது கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர் இங்க போறாரா அங்க வராராங்கிறது அவரு தான் அந்த முடிவை எடுக்கணும். பட் விஜயை பொறுத்தளவுக்கு இங்கிருந்து சிலர் மருத்துவரோட பேசி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு ஒன்று நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சந்திப்பு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஓகே, ஆனால் நாங்கள் கேள்விப்படுறது எல்லாமே அப்படிதான் சார். ஒன்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பேரும் ஐயா பக்கத்துலேருந்து சில பேரும் போய் விஜயை பார்த்துருக்கிறதாகவும் தகவல் போயிட்டு இருக்கு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் சார், போன வாரம் அமமுக தலைவர் டிடிவி தூக்கு போட்டு தொங்கினாலும் தொங்கினே வழியா அதிமுக போகணும் இன்னைக்கு அங்கே போய் உட்காந்துருக்காருன்றப்ப அரசியல் எது வேணா நடக்கலாம் தானே? இல்ல அரசியல்ல நடக்கலாம். அதுக்காக ரொம்ப மானங்கட்டு போய் ஒண்ணு நடக்காது இல்ல. ஒருவேளை நாம் தமிழரோடு விஜய் கூட்டணி வச்சாருன்னா அது ஒரு மானங்கட்ட பொழப்பு. அதை ஒருபோதும் விஜய் செய்யவே மாட்டார். அதனால அது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. அதனால அந்த கதவை மூடி வச்சுட்டு வேற கதவு வழியா வாங்க. சார் இப்ப நான் சீமான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு, விஜயை விமர்சிக்கிறது நம்ம வேலை இல்லப்பா, நம்ம கட்சிய வேலைகள்லாம் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த டாக் போறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு,
இது நாள் வரைக்கும் சொல்லல. சாட்டை துரைங்க பேசினப்போ, இடும்பாவனம் கார்த்தி பேசினப்பலாம் அவர் இல்ல சொல்லல. நீங்க அவர் இத பேசுனதுல வச்சு லிங்க் பண்ணா அவர் பேசுனதுல ஒரு வார்த்தையை மட்டும் தான் நீங்க எடுத்து வச்சுட்டு பேசுறீங்க. ஓகே. அவர் என்ன சொல்றாரு, ஆ. அது ஒரு புரியாத கூட்டம். ஆ. என்ன சொன்னாலும் அதுக்கு அரசியல் அறிவு கிடையாது. ம். யார விஜய் கூட்டத்த ம். சொல்றாரு. ம். 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 அதனால அவங்கள்ட்ட பேசி நேரத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. ம். அது நம்ம வேலை கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. உள்ளன்போடெல்லாம் என் தம்பிய விமர்சிக்காதீங்கன்னு அவர் சொல்லல. ம். அவர் சொல்ல வந்ததே அது ஒரு தற்கொலை கூட்டம். அங்க போய் நீங்க பேசாதீங்க. ம். பேசி நம்ம டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாரு. ம். அதனால நம்ம சும்மா ஒரு வரியை மட்டும் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம். ஓகே சார். நாம் தமிழர் அவங்க கட்சியினோட வாக்குகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8.2% வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பல்வேறு நபருக்கு என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் தேசியம் பார்த்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. சில பேர் இல்ல விஜய் ஃபேன்ஸ் தான்பா இது வரைக்கும் யாருக்கு ஆதரவு கொடுக்குறதுன்னு தெரியாம சீமானுக்கு போட்டதா சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல அவர் பாட்டோட மைக் சின்னம் வரும்போதெல்லாம் நம்ம பசங்க தான் போய் அவர் குத்திட்டு வந்தாங்கலாம் சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவரோட வாக்குகள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதானே. இப்ப விஜய் ரசிகர்கள் தான் இங்க நிறைய பேர் இருந்தாங்க. ம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பெருமளவு வாக்கு சரிய போறது சீமான் கட்சிக்கு தான். ம். அதனால அது வந்து இந்த தேர்தலில் நீங்க சொல்றீங்களா 30 லட்சம், ம். அது 10 லட்சமா குறைவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். நீங்களும் அதான் எதிர்பார்த்தீங்க. சார் ஐயா இந்த பக்கம் வருவாருன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்புறம் இல்லைங்க, இப்ப திமுகவை பொறுத்தளவுக்கு ம். தாவேக்காவோடு எந்த கட்சியும் கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ம். ம். அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு அவங்கள பேசணுமோ, ம். அதை ரொம்ப அழகா பக்குவமா பேசி ம். அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்கள்லாம் அதை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள்லாம் ம். தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ம். இப்ப மருத்துவரோட வந்து ஜெகத் ரட்சகன் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து உறவினரும் கூட. ம். ம். ஸோ அதனால அந்த இதெல்லாம் சந்திப்புலாம் ரொம்ப ஈஸியானது. இது. இப்போ இவங்க எல்லாமே ஒரு அரசியலுக்கே புதிதானவர்கள். இவங்க ஒருத்தரை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவரை எப்படி வந்து அறிவாலயத்துக்குள்ள கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே பழகுனவங்க. ஸோ அதனால அது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவார். ஓகே சார். இன்னைக்கு எல்லாருமே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். சரியோ தப்போ திமுக ஒரு பக்கம், அதிமுக அமமுக தலைவர் தினகரன் ஒரு பக்கம், எல்லாருமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் மட்டும் தான் இன்னும் அவரோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட யாரு போலன்னு எடுத்துக்கிறதா இல்ல விஜய் வேற யாரும் உள்ள வர விடலன்னு எடுத்துக்கிறதா? இல்லைங்க, அவரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி நம்ம ஆயிடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேருந்து நினைச்சாரு அவர். இப்ப வர்றவர்கள் நம்முடைய நண்பர்களா வராங்களா, உளவாளிகளா வராங்களாங்கிறது அவருக்கு தெரியல. அதனாலதான் நிறைய பேர் இந்த கட்சியில சேரணும்னு வர்றப்போ யாரையுமே அவர் சேர்க்க வேணாம்னு உறுதியா இருந்தார். இன்னைக்கு வெவ்வேறு கட்சிகளில் இருக்கிற பலரும் ஆரம்பத்தில் தாவேகாவில் சேர விரும்பினவங்க தான். இங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கல, கேட்டு திறக்கலங்கிறதுக்காக தான் அங்கங்க அவங்க போனாங்க. அதனால அதற்கு காரணம் என்னன்னா, இன்னொரு மக்கள் நல கூட்டணியா நம்மளை மாத்திரக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான். இன்னொன்னு, இந்த தேர்தலில் தனித்து நம்முடைய வாக்கு வங்கி எவ்வளவுங்கிறத நாம தெரிஞ்சுப்போம், நாம அதை வந்து மக்களுக்கே நிரூபிப்போங்கிற மாதிரி அவர் முடிவு எடுத்திருக்காரு. இன்னொன்னு, இப்ப அமைதியா இருக்கிற விஜய் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் நடத்துறாரு, பல ஊர்களில் போய் பேசுறாரு, ரொம்ப கடுமையா இறங்கி ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னா இந்த வாக்கு வங்கி உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப தனித்து போட்டின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா இவ்வளவு நாள் இருந்த மெத்தனம் அவர்கிட்ட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாரு. அது எந்த அளவுக்கு தேர்தலில் கை கொடுக்குதுங்கிறத. இன்னைக்கு வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசியிருந்தார், இதைதான் சொல்லியிருந்தாரு அவரு. இன்னொரு மக்கள் நல கூட்டணியா வந்துரும், 2வது வருஷம் வந்துரும் பயம் விஜய்க்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு பார்த்தோம்னா திருமாவளவன், கம்யூனிஸ்ட், விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறதா பார்த்து விஜய் கொஞ்சம் வேணான்னு சொல்லிட்டு போறோம், கொஞ்சம் சுதாரிச்சுட்டு போறோம் அவருக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? உண்மை அதுதானே. உண்மைதான், உண்மை அதுதான். அவரே நிறைய பேரை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. நான் விஜய் நேரில் பார்த்து சந்தித்து கட்சியில சேரணும்னு விரும்பின பல பேரை அவர் கண்டுக்கவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர்கள் நண்பர்களா வராங்களா, உளவாளிகளா வராங்களான்னு தெரியாது. வந்துட்டு இங்க நடக்கிற பல விஷயங்களை எதிர்முகாம்களுக்கு சொல்றாங்கன்னு வைங்க, அது நம்முடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சரியா இருக்காதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். என்ன இருந்தாலும் இது நம்ம கூடாரம், நம்ம நண்பர்களை வச்சு மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு, அவங்களே வார வாரம் ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவே தொடர்ந்து இங்க சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி உயருதா குறையுதாங்கிறது தெரியும்ல. அப்ப அதற்கேற்ப அவங்களுடைய மூவ் இருக்கு. கண்டிப்பா சார். சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் போயிட்டு இருக்காங்க. விஜய் மட்டும்தான் ஒண்ணு தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப ஸ்லோவா 30 நாளுக்கு ஒரு தடவை தான் போயிட்டு இருக்காரு. சார், நாங்க கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இப்ப அவரு விக்கிரவாண்டிக்கு ஈக்குவலா ஒரு மாநாடு போடலான்ற மாதிரி திட்டத்துல இருக்காரு. அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 3 மாநாடுகள் போறதா பிளான். ஏன் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு கூட்டமா போனா தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. 84 நிபந்தனைகள்லாம் போடுறாங்க. 30 நாளைக்கு முன்னாடி பர்மிஷனுக்குலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி அவருக்கு மட்டுமே ஸ்பெஷலா ரூல்ஸ் போறதுனால, இல்ல நம்ம மாநாடு போடலாம் ஒரு ஐடியால இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுவுமே நாங்க கன்ஃபார்ம் பண்ண தகவல் தான்.
உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? உண்மைதான். உண்மைதான் ஆமா உண்மைதான். ஆமா. அவங்க 3 மாநாடுகள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆ. கட்டாயமா அந்த மாநாடுகள், சிறு பொதுக்கூட்டங்கள் இது எல்லாமே நடக்க போகுது. அது உண்மைதான். உண்மைதான். விஜய் ஏன் சார் இந்த முடிவு வந்திருப்பாரு? ஏன் இந்த தவறு? இல்ல நீங்க ஒட்டுமொத்தமா மக்களை சந்திப்பதுங்கிறது ம். அதுதான் சாத்தியம். இன்னொன்னு எல்லாருமே பண்றது தானே. என்ன ம். விஜய் மட்டுமா தனியா பண்றாரு? ம். எல்லா இப்ப மகளிர் மாநாடு ம். திமுக நடத்துச்சு. ம். அப்ப அது என்ன அது நடத்துறாங்கல்ல. So ஓகே. அந்த மாதிரி தான். ஓகே. இவங்க வந்து மாநாடுகளா இனிமே பிளான் பண்ணுவாங்க. ம். மக்களை திரட்டி அது நடக்கும். அது உண்மையான தகவல் தான். உண்மைதான். சார் ஆனா அது ரோட் ஷோவா போலாம் அப்படின்றதா விஜயோட. ரோட் ஷோக்கு தான் நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு. ஓகே. இன்னொன்னு ரோட் ஷோவா அவர் போகும்போது மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஓகே. இன்னும் தேர்தல் நெருங்க பல பிரச்சனைகளை வந்து ஒரு கவனமா கையாள வேண்டியது இருக்கு. ம். தேர்தலே நீங்க நிக்க கூடாதுங்கிற அளவுக்கு இங்க நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்படும். ம். அப்ப அதற்கேற்றார் மாதிரி தான் அவர் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை வகுக்கணும். ம். அதனால கட்டாயமா இந்த மாநாடுகள் வந்து அவருக்கு ரொம்ப கை கொடுக்கும். கை கொடுக்கும் சார். இது எப்படி நல்ல யுக்தியா பாக்குறீங்களா? ஏன்னா விஜய் பொறுத்தவரை மக்கள்கிட்ட நெருக்கமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. இப்ப மாநாடுனா ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி வந்துடும். இந்த மாநாடு ஐடியா உங்களுக்கு ஓகேவான்னு தோணுதா? இல்ல அது எப்படி இருந்தாலும் மக்களை சந்திக்கிறது. சந்திக்கிறேன். ஓகே. மக்களோட இன்டராக்ஷன் தானே அது. So அதனால வந்து டிஸ்டன்ஸுங்கிறதுக்கே இல்லை. அவரு ஒர்க் பண்றாரு, மக்களை சந்திக்கிறாரு, அவ்வளவுதான். சார் ஒருவேளை இது நல்ல ஐடியாவாகவும் தான் இருக்கு. ஒருவேளை ரோட் ஷோன்னு போய் ஒருத்தர் 2 பேர் செத்தா கூட திரும்ப அது விஜய்க்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்குல்ல? கட்டாயமா இருக்கு. அதனால ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோக்கே நிறைய கட்டுப்பாடுகள் இங்க வந்துருச்சு. எந்த கட்சியுமே அதை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ண முடியாது. ஓகே. அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனாலதான் அப்படி இருக்கும். சரி, அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா சீமான் அவர்களும் அடுத்த மாசம் ஒரு மாநாடு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க? அவரு ரொம்ப பண்றது இல்லை, இப்பதான் பண்றாரு. ஆக்சுவலி அவருக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்கன்னு தோணுதா? ஃபர்ஸ்ட் இந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரும் நிறைய மாநாடுகள் பண்ணியிருக்காங்க, நடத்திருக்காங்களே. இப்ப அவங்களுடைய ஸ்பீச் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுறது தான் மாநாட்டிலையும் பேச போறாரு. அதனால அங்க என்ன புதுசா அவர் பேசிட போறாருங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அது ஆபாச அர்ச்சனை மாநாடா தான் இருக்கும். அப்படின்னு சாட்டை மாதிரி ஆட்கள் மேடையில் ஏறி நான் நாகரிகமாவா பேச போறாங்க. ரொம்ப கேவலமா எவ்வளவு இழிவா பேச முடியுமோ அவ்வளவு பேச போறாங்க. ஸோ அப்ப அது வந்து மாநாடுங்கிறது என்ன தரத்தில் இருக்குங்கிறது நம்ம இப்பவே யூகிக்க முடியுது. பட் அது எல்லா கட்சிகளும் நடத்துவது போல அவங்களும் நடத்துறாங்க, அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு திமுக கூட்டணி நீங்க ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருப்பீங்க, பல்வேறு சட்டமன்ற எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. பட் என்னைக்கு இல்லாத அளவுல இந்த முறை ரொம்ப அதிருப்தி இருக்கிறதா நாங்க பாக்குறோம். காங்கிரஸ் கட்சி ஒரு 2-3 டீம் இருக்காங்களா நாங்க கேள்விப்படுறோம். அவங்க சில பேர் திமுக ஆதரிக்கிறாங்க, சில பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க. திமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறீங்க, இல்ல வீக்கா இருக்கா? இல்ல அது எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவர் ஆரம்பத்தில இருந்து அந்த கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப சிறப்பா மெயின்டைன் பண்ணி அவங்க கொண்டு போறாங்க. நினைச்சிருந்தா அது என்னைக்கோ வந்து விலகி போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு அண்மை காலமா வந்து காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை விமர்சிப்பதெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ ஜோதிமணி எல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. மாணிக் தாகூர் பேசுறாரு, திருச்சி வேலுச்சாமி பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு அசைன்மெண்ட் இல்லாம நடக்காது. எப்படியும் டெல்லியிலிருந்து சில உத்தரவுகள் வந்து லேசா ஒரு ஆழம் பாருங்க, குட்டியை விட்டு தானே எப்பவுமே ஆழம் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆழம் பாருங்க. ஏன்னா இப்போ இது இந்த மாதிரி பேசும் பொழுது தேர்தலில் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா சீட்டு கேட்டு கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நீங்க கொடுத்தீங்கன்னா பார்ப்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோங்கிற ஒரு த்ரெட்டனா கூட அது இருக்கலாம். அதெல்லாம் எப்படி முதல்வர் அங்கே எடுத்துக்க போறாருன்னு நமக்கு தெரியல. பட் அரசியல்ல இதெல்லாம் வந்து சும்மா தூக்கி போட்டு பார்ப்போம், ஓகே அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான். சரி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி அதை எப்படி பாக்குறீங்க? அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா அமமுகவோட ஹெட் போயிருக்கு. இல்ல அதிமுக கூட்டணியில இன்னும் ஒரு 50 கட்சி நீங்க சேர்த்தா கூட அதுல பிஜேபிங்கிற ஒரு மைனஸ் இருக்கு. ஓகே. இதே எடப்பாடி பழனிசாமி பேசுனது தானுங்க. நம்ம பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிருப்போம்னு பேசினவங்க தானே அங்க இருக்கிறவங்க. அப்ப பிஜேபிங்கிறது இங்க எவ்வளவு பெரிய மைனஸா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. பிஜேபின்னு பேர் சொன்னாலே தமிழகத்தில் நீங்க ஓட்டு வாங்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னும் தேர்தலுக்கு நெருங்க பிரதமரோடையும் உள்துறை அமைச்சரோட நீங்க உட்காந்து அந்த மேடையை ஷேர் பண்ணும்போது பார்க்குற மக்கள் வேணா பணத்தை வாங்கிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் அடிப்படையா அவனுக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் காவி வரக்கூடாது, மத சார்பற்ற மாநிலம் நம்மளுது, அதை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குல்ல. அப்போ மத வெறி கொண்ட ஒரு கும்பலை இங்கே விடவே மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. பெரிய மைனஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு பிஜேபி தான். ஒருவேளை இந்த தேர்தலில் பிஜேபியோட அவங்க கூட்டணி வைக்கலன்னா சொல்லவே முடியாது. நீங்க வந்து திமுகவா அதிமுகவாங்கிற அந்த போட்டியே
இன்னும் வலுவா இருந்திருக்கும். ம், ம், ம். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்னைக்கு பிஜேபியோட கூட்டணின்னு எடப்பாடி அறிவிச்சாரோ ம். அன்னைக்கே இறங்கிருச்சு அவங்களுடைய ஏணி. ஓகே சார். இன்னுமே அங்க மாட்டிட்டு இருக்காங்களா? அழுத்தமா இருக்குமா? இல்ல பிடிச்சிருக்காங்களா? இல்ல அவங்க மேல நிறைய வழக்கு இருக்கு? எல்லாரும் கழுத்தையும் கத்தி தொங்குது, ஓகே எல்லாரும் தலைக்கு மேலேயும். ஓகே. அதை வச்சுதானே எல்லாரையும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க ம், ம். அவங்க. So, அதனால வேற வழி இல்லை. ம், தினகரன்லாம் பார்த்து செங்கோட்டையன் சொல்றாரு, ம். எங்களோட சேரணும்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு. ம், கடைசி நேரத்தில் அவருக்கு சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்னு சொல்றாரு. ம். சொல்ல முடியாத பிரச்சனை என்ன? அவர் மேல அவர் மேல இருந்த என்ன வழக்குகள் வழக்கு? தான். ம், அப்போ எதை காட்டினா அவங்க வந்து இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டாங்களோ அதை காட்டி ம். தன்னோட கூப்பிட்டுக்கிறாங்க அவங்க. ம். அதனால எடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூபிளான கூட்டணி. அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னும் கூட்டணி வரல, யாருமே வரல. ஒரு தடவை விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது. அது ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டாரோன்னு தோணுது. அதனாலதான் யாரும் வரலையோ இல்ல யோசிக்கிறாங்களா? ஒண்ணும் இல்ல சார், விசிகாவோட தலைவர் அதனால யாரும் வரலன்னு சொல்ல முடியாது. ம். அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஆ. ஆனால் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாருங்கிறது உண்மைதான். உண்மைதான். ஏன்னா ம். முன்னாடியே சொல்லும்போது எல்லா கட்சிகளுமே ம். தன்னுடைய கூட்டணி கட்சிகளை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட கொஞ்சம் இறுக்கமா சுதாரிச்சு- பிடிச்சிட்டாங்க. ம், ம், நீங்க என்ன விட்டு கண்டிப்பா, போயிடவே கண்டிப்பா. கூடாதுங்கிறத கண்டிப்பா, கண்டிப்பா. இறுக்கமா பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அதுக்கு காரணம் வந்து ரொம்ப முன்னாடியே இருந்துச்சு. சொன்னதுதான் சார். நம்மளோட திருமாவளவன் ஐயா சொல்லியிருப்பாரு, ரொம்ப அவசரப்பட்டுட்டே தம்பி அப்படின்னு இருப்பாரு. அப்பவே இதை 3 ஆமா. மாசம் முன்னாடியே 4 மாசம் முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஆமா. அது கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு தோணுதா? இப்ப சொல்லியிருக்கலாமா சார்? இப்ப சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில காங்கிரஸ் ஆமா. அதிருப்தி, ம், இந்த ம். பக்கம் பாத்தீங்கன்னா அமமுக தலைவர் ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு இந்த இந்த நேரத்துல அந்த குண்டை போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்னு இப்போ நினைக்கிறீங்க? நல்லா இருந்திருக்கும். ரொம்ப அரசியல்லையே அது ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி நீண்ட காலமா இங்க வந்து ம், கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கிட்டதே இல்லை. ம், ம், நீங்க என்னதான் கூட்டணி பலத்தோட அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ம், கூட்டணிகளுக்கு அவங்க பெருசா கூட்டணி கட்சிகளுக்கும் ம், ஆட்சியில பங்கு கொடுத்ததே கிடையாது. ம், அதை ஒருத்தர் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு கட்சி சொல்லும் பொழுது ம், கட்டாயமா அதுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்கும்ல. ம். அதை முன்னாடி சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெரிய குறைதான். பெரிய குறைதான். சரி, இப்ப மோடி வந்திருப்பாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொல்லியிருக்காரு. சொல்றாரு. அவருமே கூட்டணி ஆட்சி அமையும் தான். ஆனா இபிஎஸ் அங்கதான் இருப்பாரு. ஆனா எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி வாக்குகள் சொல்லும் போது மக்கள் வாக்கு இல்ல போடுவாங்க. அதெல்லாம் வந்து அடிப்படை நாகரிகங்க. இப்ப முதல்ல ஒரு பிரதமர் பேசுறாருங்கும்போது ம். திடீர்னு நீங்க குறுக்க போய் மைக்க பிடிச்சி பேச முடியாது. அதெல்லாம் பிரதமர் பேசுறது நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. இன்னொன்று Okay. பிரதமர் தான் கடைசியா பேசுவார். ஓகே. அப்போ இவர் பேசுவதற்கான சந்தர்ப்பமே கிடையாது. அங்க மறுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. ம். மறுநாள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு ஒரு அறிக்கையோ அல்லது வந்து ம். ஒரு பிரஸ் மீட்லயோ அவர் பேசினாருன்னா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வரும். ம். அதை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளவு வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கோ அதை வச்சு வந்து அவங்க ஒரு கணக்கு போடலாமே தவிர ம், ம். இதெல்லாம் ஆசை, என்டிஏவினுடைய ஆசை. சரி. அதுல வந்து ஒரு அதாவது என்டிஏவுக்கே வந்து பிஜேபி தான் தலைமை வகிக்குது, அதிமுக கிடையாது ம், ம். தமிழகத்தை பொறுத்த அளவுக்குங்கிற மாதிரி தான் அவங்க பேச்செல்லாம் இருக்கு ம், ம். மைக்க பிடிச்சா. ம், ம். பட் அதை சகிச்சுட்டு தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ம். தேர்தலில் ஒருவேளை ம். எடப்பாடி வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று அந்த அவருடைய எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ம். அன்னைக்கு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்ல. ஓகே. அது என்னன்னு அப்போ பார்ப்போம். சரி, யார் வந்தாலுமே பாஜக முன்னிறுத்திட்டு போறாங்க. அமித்ஷா வந்தா பாஜக முன்னிறுத்துறாரு, மோடி வந்தாலும் பாஜக முன்னிறுத்துறாரு. ஏங்க அவங்க கட்சி இல்ல, இது இருந்தாலுமே மக்களுக்கு இப்ப அதிமுக சப்போர்ட்னு பேசினா தானே சார் அவங்க கூட்டணி வாக்குகள் வரும். அது புரியாம பேசுறாங்களா? பாஜக வச்சா மக்களுக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அது தெரிஞ்சுதான் பேசுறாங்க. அதாவது ம். ஒரு ஒரு விதையை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. நீங்க வந்து நீங்களே அதை சொல்லாம விட்டுருந்தீங்கன்னா ம். நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு மூவ் பண்ணி வந்து உட்காடுறீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தேகத்தை விளைவிக்கும். ம். நாங்க தான் அப்பயிலேருந்து சொன்னோமே, ம். எங்களுக்கு 18% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம், ம், ம். அப்ப நாங்க 18 இருந்துச்சு, 20 ம். இருந்துச்சு, 25 இருந்துச்சு, ஓகே. இப்ப 30 வந்துருச்சுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்காக இப்பயிலேருந்து மெல்ல மெல்ல சொல்றது தானே பிஜேபிக்கு ஆதரவு ம். பெருகி இருக்கு, கூடிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ம். அப்படி ஒரு மனதில் ஒரு எண்ணத்தை விதைப்பது தான். சரி, ஓகே சார். இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரி, இப்ப திமுக ஒரு கொஞ்சம் தொகுதிகள், அதிமுக கொஞ்சம் தொகுதி, விஜய் அவர்கள் கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் தொகுதி ஜெயிச்சிட்டாருன்னா, இப்ப விஜய் அவர்கள் எங்க போறாரோ அங்கதான் ஆட்சி அமைக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துரும். அப்ப அப்படி ஒரு விஜய் இப்ப தொங்கு என்ன சார் இப்ப என்ன பண்ணுவாரு? எந்த பக்கம் போவாரு? ஏன்னா நல்ல ஒரு தொங்கு சட்டசபை வருதுன்னு வைங்களேன். ஆ, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஆ. திமுகவுக்கும் போக முடியாது, பிஜேபி கூட்டணிக்கும் அவர் போக போக முடியாது. முடியாது. அது ஒரு நெருக்கடி இருக்கு. நெருக்கடி. அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஓகே. ஒருவேளை மக்கள் வந்து இல்லைங்க விஜயே ஆட்சியில வரட்டும் ஆ. அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ம். மக்கள் கையில தானே இருக்கு. ம். அன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் அவருக்கு வராது இல்ல. ஓகே ஆமா. சார். இருந்தாலுமே அன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார். திமுக 100, அதிமுக 100, விஜய் 34 தொகுதினா, இப்ப விஜய் அவர்கள் எங்க போறாரோ அங்கதான் ஆமா. இப்ப எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதிமுக கூட போறாருன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ஆல்ரெடி பிஜேபி இருக்காங்க.
இல்லை எனக்கு தெரிந்து அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆ. பார்க்கலாம், நம்ம எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. ஓகே சார். ஸோ இறுதியா சில கேள்விகள். விஜய் அவர்களுக்கு மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கடைசியா வேற ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு. இப்ப அதுக்குள்ள பிஃபோர் பொங்கல்லாம் பேசியிருப்பாரு. ஆஃப்டர் பொங்கல் சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் இந்த மாதிரி ஒரு அனுதாபம் அவர் மேல வந்திருக்கு. இந்த நிலைமையிலும் விஜய்க்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாங்க சிம்பத்தி வாக்குன்னு ஒன்று இங்கே இருக்கு. இவங்க நெருக்கடி கொடுக்க கொடுக்க சிம்பத்தி கிரியேட் ஆகிட்டே இருக்கு. பாவம் அவரை வந்து எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க, கார்னர் பண்றாங்கங்கிற உணர்வு மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ அது தேர்தலில் எதிரொலிக்க முடியும். அது கண்டிப்பா தேர்தல் எதிரொலிக்கும் தான் நினைக்கிறீங்க சார்? அது இப்போ அதிமுகவும் புதுசா அவரை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அறிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லி ஒன்றும் இல்லை, அது அறிக்கை மாதிரியே இருக்காது. உங்க படம் ரிலீஸ்க்காக அப்பாவும் மைன் வந்து கேட் வாசல்ல கையை கட்டி நின்னீங்களே, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இறுதியா அதிமுகவும் தாக்குறாங்க. அவங்க தாக்குதல் எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் வந்து அவங்கள ஊழல்வாதிகள், அடிமை கூட்டம்னு சொல்லும்போது அவங்க பதில் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. அப்போ இங்க வந்து எதிர் அரசியல்ங்கிறத முடிவு பண்ணியாச்சு. 2 பேரையும் எதிர்த்து ஒரு அரசியல் பண்றவர் 2 பேர் சொல்றதையும் கேட்டுதான் ஆகணும். இவங்களும் திட்டுவாங்க, அவங்களும் திட்டுவாங்க. திருப்பி திட்டிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ண வேண்டியதுதான். இங்க வந்து நாகரிகமான அரசியலை நீங்க நடத்தவே முடியாது. தலைவர்களே நடத்துறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து எதிர் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு அரசியலை பண்ணவே முடியாது. அவங்க திட்டுறதையும் ஒரு காதில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளவுதான். சார் சொன்ன டயத்துக்கு எதுவுமே நடக்கல. தாவேகா சைடு 26ஆம் தேதி சேலம் கூட்டம்னு சொன்னாங்க. இன்னைக்கு 28 எதுவுமே நடக்கல. ஏன் இந்த டிலே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ அவங்களுக்குள்ள இப்போ பாருங்க, இந்த தேர்தல் சுற்றுப்பயணம்னு ஒன்று பிளான் பண்ணாங்க. விஜய் இல்லாமல் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாமே ஒரு பிளான் பண்ணாங்க. பட் திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ அது மாதிரி அந்த உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு இடையூறு இருக்கு. அதை அவங்க முதல்ல கிளியர் பண்ணணும். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குங்கிறத முதல்ல அவங்க உணரணும். ஸோ இன்னமும் வந்து நீங்க செயல்படாமல் வெறும் அறிக்கை அல்லது வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு கருத்தோட நின்றுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது சார் ஓப்பனாகவே கேட்குறேன் சார். ஏன்னா நீங்கள் தான் ஆதரவாக பேசுறீங்கனால நீங்கள் ஆதரவே எல்லாமே சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய தவறுன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா பண்ணக்கூடிய தவறு அவருக்கு ரொம்ப மெத்தனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மெத்தனம் தான். இன்னும் அவங்க வேகமாக ஓடணும். அரசியல் களம்ங்கிறது ஒரு சினிமா ரிலீஸ் மாதிரி கிடையாது. இது வேறொரு களம். இது ரொம்ப சூடான களம். இங்கே நீங்கள் வந்து டைம் அரசியல்லாம் பண்ண முடியாது. நேரமற்ற ஒரு அரசியலை பண்ணணும். எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிக்கணும் களத்துல, எப்போ வேணாலும் பேசணும், மக்களோட மக்களா நிக்கணும். அது ஆரம்பத்துல இருந்து அவர் கொஞ்சம் தவறிக்கிட்டே இருக்காரு. இனிமேலாவது முடிச்சுக்கணும். இனிமேலாவது ஓகே, இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் மாத்துங்க, டக்கு டக்குன்னு மாத்துங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை மக்களுக்கு முன்னாடி வாங்க, ஒரு வீடியோவிலையாவது வாங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மக்கள் இது அவர் பேசணும்னு நினைக்கிற கருத்துக்களே இங்க நிறைய இருக்கு. இந்த விஜய் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே நிறைய இருக்கு. அதுல அவங்க 10 நினைச்சாங்கன்னா 1ஆவது பேசுங்க நீங்க. அதானே சரியா இருக்கும். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி சார். விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், இல்ல பல்வேறு சோதனையான காலத்துல தான் அவர் இருக்காரு, சொல்ல முடியாது. அரசியலோட அவரோட அரசியல் வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டம் தான் சொல்லணும். சிபிஐ விசாரணை, ஜனநாயகன், அலைன்ஸ் சரியா ஃபார்ம் ஆகலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, இந்த பல்வேறு விஷயங்கள் போகும்போது ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டா நீங்க விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் இல்லை ஒரு அட்வைஸ்னா என்னவா இருக்கும்? இல்லை, ஆறுதல்லாம் அவருக்கு தேவையில்லை, அட்வைஸ் வேணா நம்ம சொல்லலாம். அட்வைஸ் கூட அவருக்கு தேவையில்லை. ஏன்னா இதையெல்லாம் பார்த்து அவர் பயந்த மாதிரி நமக்கு தெரியல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேசின அந்த கூட்டத்தில் அவர் முகத்தில் பயமே இல்லை. உங்களுக்கு தோணுதா? பயமும் இல்லை, தயக்கமும் இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. ஒரு படமோ அல்லது வந்து ஒரு சிபிஐ விசாரணையோ அவர் ஒண்ணுமே செஞ்சிடாது. முழுக்க முழுக்க மக்களை நம்புறாரு. அதனால நம்ம வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் சார், விஜய் ஃபேன்ஸ், தாவேக்கோட நிர்வாகிகள், அவங்களோட இதில் அவங்களோட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவரே சொல்றாரு, சண்டை போடாதீங்க, நிறைய விட்டு கொடுத்து போங்க, வெற்றி மட்டும்தான் முக்கியம், கப்பு முக்கியம் போறாரு. அப்ப இவங்க எல்லாமே வந்து உள்கட்சி பூசல் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு பதவி சண்டை போடாம ஒரே இலக்கு, விஜய் யாரை அறிவிக்கிறாரோ அவரை வெற்றி பெற வைப்பதுதான் ஒரே குறிக்கோள்னு அவங்க செஞ்சாங்கன்னா பலன் பின்னால இருக்கு. இல்ல நான் எனக்கு வந்து சார், அவங்க தொடர்ந்து அஜித் ஃபேன்ஸ் கூட சண்டை போறது, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூட சண்டை போறது, அது இன்னும் டைவர்ட் பண்ணுவாங்க. அரசியல் கட்சிகளை அதை டைவர்ட் பண்ணுவோம். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இங்க வரக்கூடாது, அப்படியே அங்க சினிமாவிலே இருங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் இங்க நடக்கும். நீங்க அதுக்கு மயங்கிடாம நம்முடைய ஃபோக்கஸ் அரசியல் நினைச்சு வரணும். அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல சார். இன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு எத்தனை % ஆஃப்
வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அதை கணிக்க தெரியல. ஆதவ் 43 சொல்றாரு. சொல்றாரு, நமக்கு அது தெரியல. ஸோ நீங்க சும்மா ஒரு இதுவா இல்ல, சொல்லுங்க. நம்ம அப்படி கணிக்க முடியாதுல்ல. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட இன்டர்வியூக்கு. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திப்போம். நன்றி.